நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை நடத்தி வருகிறபடினால் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் நிறைவோடு கூட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தகுதி இல்லாத சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் நம்மை நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவரும் போதுமானவருமாய் இருந்தாரே. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. We praise you Lord, we praise you Lord. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய ரத்தத்தை எண்ணி அவருடைய கிருபைகளை எண்ணி நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த வியாதியின் சூழ்நிலைகளின் மத்தியிலே, இந்த பல கொள்ள நோய்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை அழகாக நடத்தி வருகிறாரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மை கூட்டி சேர்த்தது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் நிலை நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை ஆராய்ந்து பார்க்கும் போது அது கடலிலும் பெரிது, அவருடைய அன்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அது சமுத்திரத்தின் ஆழத்திலும் பெரிது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு மிகவும் பெரிது. எனவே நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே. என் குறைவுகளின் மத்தியிலே ஸ்தோத்திரம் என்னை நிறைவாய் நடத்துகிறவர் ஆண்டவரே. என் குறைவுகள் இருக்கும் போது எனக்கு உணர்த்தி நல்ல பாதையிலே நடத்துகிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. We thank you Lord. என் கண்கள், செயல்கள், பார்வைகள், பேச்சுகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி நல்ல மனம் திரும்புதலோடு கூட கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த குறுகிய நாட்கள் நேரங்களிலே ஸ்தோத்திரம் மிகவும் கடைசி நிமிடங்களிலே நொடிகளிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் மனம் திரும்புதலோடு கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு மனம் திரும்புதலோடு கூட அந்த ஆராதனை அமைவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம், என் சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்கிறவர். அதை ஆராய்ந்து ஆண்டவரே வழி இதுவே என்று அறிந்து கொண்டு நல்ல வழியிலே எங்களை நடக்க செய்கிறவரே என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி இது உங்களுடைய நேரம். ஆண்டவரோடு கூட பேசுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் இதுல மாறுற ஆண்டவரே, இதுல நான் மாறி என்னுடைய சுபாவத்தினால் உம்மை துதிக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. என் பேச்சுல இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே. என் அன்பை காட்டி நான் இன்னும் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் குணங்கள் மாற மாற நான் கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறுகிறேனே. என்னுடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் ஸ்தோத்திர கர்த்தர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறாரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் நடக்கைகள் துன்மார்க்கனுடைய நடக்கையோடு கூட இல்லாமல் நீதிமான்களுடைய பாதைகளிலே நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல எழும்ப கூடிய நடைகளை தருகிறவர். ஹல்லேலூயா. Praise you God, praise you God, praise you God. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கேளுங்க பார்க்கலாம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நீங்க ஜெபித்து முடிக்கிறதான இந்த நேரத்தில் ஒரு பெரிய வல்லமை நம்மை மூடிக்கொள்ளுகிறதற்கு அது பெரிதா இருக்கிறது. அது வல்லமை உடையதா இருக்கிறது. நல்ல கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அது நிச்சயமாக நாங்கள் சொல்ல முடியாது, ஆராய்ந்து முடியாதது. நாங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் தொகை போதாது ஆண்டவரே. அத்தனை அதிகமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. We give thanks offering to you Lord. நாங்கள் நன்றாக முழு இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. மனமகிழ்ச்சியோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்
செலுத்துகிறோம். எஸ் லார்ட், உங்க இருதயத்தை பல கவலைகள் ஆட்கொண்டு இருக்கலாம், பல சோர்வுகள் ஆட்கொண்டு இருக்கலாம், பல கேள்விகள் உங்களுக்கு முன்பாக உங்களை துதிக்க விடாமல் செய்யலாம். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் உணர்ந்து நன்றி செலுத்த போகிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். அவர் அனுமதித்த தீமைகள் கூட, அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த தீமைகள் கூட, அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அனுமதித்த தீமைகள் கூட ஒரு நாளிலே நன்மையாக மாறி முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அதை அறிந்த சங்கீதக்காரன் தாவீது வனாந்தரத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்பதற்காக நான் உம்மை முறுமுறுக்க போவதில்லை, என்னை செழிப்பான மேட்டிலே என்னை நடத்துவீர் என்று சொல்லி தைரியமாய் அவன் சொன்னான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கை உடையவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எஸ் லார்ட், ஹalleluya. மனிதர்களை எங்கள் முதுகிலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், ஆனாலும் செழிப்பான மேட்டிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். ரபா ஷகத ரபா. நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து நன்றி ஆவியானவரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உங்க இருதயத்துல ஒரு அக்கினி எழும்பும் வரையிலும், ஓ ரபா தரா ஷகத ரபா, எல்லா மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும் வரையிலும் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட ஓ ரபா ஷகத ரகதரா. விடாதீங்க, விடாதீங்க, அதை பெற்றுக்கொள்ளுவோம். ரிபாலா ஷகத ரபாலா தியாகரபா. ஓ ரிபா ஷகத ரபா உலியாந்தரோ. நன்றி ஆவியானவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் கர்த்தரை தொழுது கொள்வது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய மகிமையை பார்த்து, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவர், ஆண்டவரை புகழுங்க பார்க்கலாம். நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தவர். நாங்கள் தடுமாறின போது ஆண்டவரே எங்கள் பாதைகளிலே, ஓ ஜீசஸ், எங்களுக்கு பக்கபலனுமாய் வலது கரத்தை பிடித்து தாங்கினவராய் இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, ஆராய்ந்து அறிபவரே. சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து. உள்ளம் அறிந்தவரே, உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உமை பாட வரம் வேண்டுமே. Yes Lord, we need Lord. உமை பாட வரம் வேண்டுமே, உமை பாட வரம் வேண்டுமே. Yes Lord, உமை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி தயாபரரே, அடைக்கலமே, என்னை காத்தோ கேடகமே. சொல்லுவோம். தயாபரரே, அடைக்கலமே, என்னை காக்கும் கேடகமே. ஸ்தோத்திரம் உமக்கே, துதியும் உமக்கே, தூயவர் தூயவர்க்கே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா சேர்த்து? ஸ்தோத்திரம் உமக்கே, துதியும் உமக்கே, தூயவர் தூயவரே. சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. நீங்க பாடுங்க ஆண்டவரோடு கூட, நீங்க பேசுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராய்ந்து அறிபவரே, சொல்லுங்க, என் உள்ளம் அறிந்தவரே, உந்தனை
ஏங்குதே உள்ளம் உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. நித்தியமான என் உறவை கரங்களை உயர்த்தி நித்தியமான என் உறவே நிரந்தரமான என் செல்வமே. நித்தியமான என் உறவே நிரந்தரமான என் செல்வமே. விலகிடாதேவா உறைவிடம் நீரே புகழுவேனும் நாமத்தை. விலகிடாதேவா உறைவிடம் நீரே புகழுவேனும் நாமத்தை. மனதின் ஆழத்திலிருந்து உள்ளத்தை உயர்த்தி சேர்த்து ஆராய்ந்து அறிபவரே உள்ளத்தை என் உள்ளம் அறிந்தவரே. ஆண்டவரே ஆராய்ந்து அறிபவரே என் உள்ளம் அறிந்தவரே. உந்தனை பாட ஏங்குதே உள்ளம். உந்தனை பாட ஏங்குதே உள்ளம். உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி அந்த பெரியவரை பார்த்து சொல்லுவோம். பெரியவரே மகத்துவரே அறிவுடன் என்னை காப்பவரே. பெரியவரே மகத்துவரே அறிவுடன் என்னை காப்பவரே. எடுபடா பங்கு என்றுமே நீரே உம்மிலே நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அந்த கடைசி நாள் ஆனாலும் சரி ஆண்டவரே, எடுபடா பங்கு என்றுமே நீங்கதான்ப்பா. உம்மிலே நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆராய்ந்து அறிபவரே என் உள்ளம் அறிந்தவரே. Thank you Lord. ஆராய்ந்து அறிபவரே என் உள்ளம் அறிந்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உந்தனை பாட ஏங்குதே உள்ளம். உந்தனை பாட ஏங்குதே உள்ளம். உம்மை பாட வரம் வேண்டுமே. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே உம்மை பாட வரம் வேண்டுமே. புதுப்பித்தருளுங்கப்பா ஜீசஸ். உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே. பாஷா கதரபா. எத்தனை
பேரால சொல்ல முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி இன்றைக்கு உறவுகள் வெறுக்கிற சூழ்நிலையிலே நம்ம வந்திருக்கிறோம். ஓ ஜீசஸ், இந்த பொல்லாத வியாதியின் சூழ்நிலையிலே உறவினர்கள் கூட தள்ளி போகிற சூழ்நிலை, அவர்கள் கூட நம்மை நெருங்காத சூழ்நிலைகளின் மத்தியிலே நல்ல உறவு, நித்தியமான உறவா இருக்கிறவர் நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை மாத்திரம் பார்த்து, நீர் என் தகப்பன் ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே பெற்ற தாய் ஆண்டவரே, எனக்காக சிலுவை மரத்திலே தொங்கின தாயின் தகப்பனின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு உடைய தேவன், நிரந்தரமான உறவு, நித்தியமான உறவு, சர்வ வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறவரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஓ ரபா ஷகதரபா லியாதரோ ரிபா ஷகதரபா, நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து, ஓ நித்தியமான என் உறவே, நிரந்தரமான என் செல்வமே, நித்தியமான என் உறவே, நிரந்தரமான என் செல்வமே, விலகிடாதேவா உறைவிடம் நீரே, புகழுவேனும் நாமத்தை, விலகிடாதேவா உறைவிடம் நீரே, புகழுவேனும் நாமத்தை, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உமை பாட வரம் வேண்டுமே, உமை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், அப்பா தாங்கப்பா, உமை பாட வரம் வேண்டுமே, உமை பாட வரம் வேண்டுமே. கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த பெரியவரை பார்த்து, பெரியவரே மகத்துவரே, அறிவுடன் என்னை காண்பவரே, பெரியவரே மகத்துவரே, அறிவுடன் என்னை காண்பவரே, எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலை தேருமே, எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலை திருவே. உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உந்தனை பாட ஏங்குதே உள்ளம், உமை பாட வரம் வேண்டுமே, நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை பாட எங்களுக்கு வரம் வேண்டும், உமை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே, உமை பாட வரம் வேண்டுமே, உமை பாட வரம் வேண்டுமே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, உம்மை பாட
ஒரு பெரிய வரம். நல்ல கரங்களை தட்டி. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் பவுலை போல உபத்திரவமோ வியாதியோ பட்டினியோ பசியோ எது வந்தாலும் கிறிஸ்துவை ஆராதிப்பதிலிருந்து, கிறிஸ்துவுக்காக ஓடுவதிலிருந்து, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி கர்ச்சனையோடு கேட்ட அதே சத்தம் எங்கள் இருதயங்களிலே தொனிக்க பண்ணின நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலும் இன்னும் நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு வரம் தருகிறதற்காக நன்றி, பலன் தருகிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We praise you, glory name. We praise your name, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே நமக்கு எத்தனை அன்புகள் உறவுகள் நம்மை நோக்கி எதிர்பட்டாலும் அந்த பிராணநாதனுடைய அன்பு, அவருடைய அன்பு என்னை விட்டு எடுபடாது என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை பாடும் போது இந்த வரிகளை உணர்ந்து நீங்களும் ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டே பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் இயேசுவினை நேசிக்கலாயிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் இயேசுவினை நேசிக்கலாயிரே. இயேசுவே நான் உடையவர், நீர் என் சொந்தம் என்றென்றும். ஆவியாத்மா பிறந்ததாம் நாள் முதல் மண்வல பாதையில் அறிவுடன் காத்தினேன். ஆயின் வயிற்றினில் பிறந்ததாம் நாள் முதல் மண்வல பாதையில் அறிவுடன் காத்தினேன். வஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியினின்றுமே மறைத்தெடுத்தனை சொந்தமாக்கினேன். வஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியினின்றுமே மறைத்தெடுத்தனை சொந்தமாக்கினேன். இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீரபலியாய் படைக்கின்றேன், ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீரபலியாய் படைக்கின்றேன், ஏற்றுக்கொள்வீர். அவனின் கை
பாதிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ ரட்சிக்க ஒட்டினே அமிழ்ந்தவும் பார்த்தினே. பாதிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ ரட்சிக்க ஒட்டினே அமிழ்ந்தவும் பார்த்தினே. இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். என்னையும் எந்தரு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்திலே முற்றுமாய் வைத்திட்டேன். என்னையும் எந்தரு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்திலே முற்றுமாய் வைத்திட்டேன். ஜீவனோ மரணமோ பிராணனாக எனில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாக சொல்லலாம். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என்னை சரி தரவதை காண்பதாய். இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என்னை சரி தரவதை காண்பதாய். மகிழ்வுடன் ஏகுவே அக்கரையோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். மகிழ்வுடன் ஏகுவே அக்கரையோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் நல்ல கரங்களை தட்டி என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். ஆவியாத்மா சரீர பலியாய் அழைத்திட்டு ஏற்றுக்கொள்வேன். இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய்.
முழுவதையும், ஓ சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாய், ஜீவ பலியாய், ஜீவ பலியாய் மாம்சங்களை அழித்து உயிர்ப்பிக்க வேண்டிய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி, மாம்சத்திற்குரிய ஒரு மேனி உண்டு, ஆவிக்குரிய ஒரு மேனி உண்டு. இந்த மாம்சத்தின் மேனி அழிக்கப்பட அந்த ஆவியானவரோடு கூட இசைவோம். பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது அந்த பூலோகத்திற்கு ஒரு மேனியை உடையவர்கள் அந்த பரலோக தேவனை தரிசிக்க முடியாது. எத்தனை பேர் நல்ல சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. இன்றைக்கும் மாம்ச கிரியையோடு கூட, மாம்ச உறவுகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்களால் ஆவிக்குரிய மேனியை ஒருபோதும் அடைய முடியாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்கள் ஜீவனுடைய தேவனுடைய மேனிகளை உடையவர்களாய் மாற வேண்டும். ஒரு வேறு உருவமுடையவர்களாய், ஒரு வேறு ஆவி உடையவர்களாய் மாற ஆண்டவரே நல்ல கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. இயேசுவே நான் உம்முடைய, சொல்லுங்க பார்க்கலாம், உணர்ந்து நீரின் சொந்தம் என்றென்றுமா, ஆத்மா சரீர பலியா, உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். படைத்திட்டே சுபாவ மாற ஆண்டவரே, ஆவியானவரை ஆவியில துதிக்க ஆண்டவர். ஆவியாத்மா சரீர பலியா, படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே, என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்று வா, ஆவியாத்மா சரீர பலி. ஒப்பு கொடுக்க, அநேகர் ஒப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், மாம்சத்தை விட்டு போட்ட சூழ்நிலையில இருப்பீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். படைத்திடோ ஆவியாத்மா சரீர பலியா, படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஓ ஜீசஸ். சில நேரங்களிலே நம்மை பெருமை தலை தூக்கி பார்க்கிறது, மாம்ச கிரியைகள் தலை தூக்கி பார்க்கிறது. ஓ எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்ச கிரியைகள் தலை தூக்கி பார்க்கிறதோ கர்த்தர் நம்மோடு கூட இணைய தடையாய் காணப்படுகிறது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லா மாம்ச கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. அதுதான் ஜீவனுள்ள ஆராதனை, அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ வழியாய் நம்மை ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள கூடாது, இந்த உலகம் மாம்சத்தின் வழியாய் கிரியை செய்கிற இந்த உலகம் ஒருபோதும் என்னை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஜெயம் தருகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஆமென் ஜீசஸ் ஹalleluya. இந்த காலத்துல ஸ்தோத்திரம், கர்த்தரே நமக்கு உறைவிடும். ஆமென். எத்தனை கோவிட் ஷீல்ட் வேக்சின் வந்தாலும் சரி, பல வேக்சின் வந்தாலும் சரி, தேவனே நமக்கு அடைக்கலமும் கேடகமும் பலனுமா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்தி ஆமென் ஜீசஸ். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவரே எங்களுக்கு பாதுகாப்பு, அவரே எங்களுக்கு அரண், அவரே எங்களுக்கு கோட்டை. எத்தனை படைபலன்கள் இருந்தாலும் சங்கீதக்காரன் தாவீது சொல்ல படித்து கொண்ட ஒரு காரியம், அவனுடைய பலத்தை நம்பல, அவனுடைய வேலை சாமர்த்தியத்தை நம்பல, அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நான் இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சூழ்நிலைகளை நம்பல. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை என்று சொன்னார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமாய், கூட இருக்கும் துணையுமாய். சொல்லுவோம், நமது அடைக்கலமும் பயப்பட
கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் அதிகாரமுடையவராய் சகலத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து உங்க வாயினால சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீர் என் அடைக்கலாம், நீர் என் கோட்டை, நீர் என் பலன், நீர் என் துருகம், நீர் என் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பத்தி நீங்க சொல்ல 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 தேவ மகிமை உங்களை மூடுறத நீங்க பார்க்க முடியும். அவர் யாருங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத அவரை சொல்லிக்கிட்டே இருங்க. பூமி நிலை மாறிவிட்டது, பூமி நிலை மாறிவிட்டது. சுடுகாட்டுல பணங்களை எரிச்ச நிலைமை போய் தெருக்கள்ல பிணங்களை எரிக்க வேண்டிய நிலைமை. ஸ்தோத்திரம். நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. எங்க என்ன நடக்குது, நமக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு சிம்டம்ஸே இல்லாம இந்த வியாதி பரவிக்கிட்டு இருக்கு. பூமி அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் நிக்கிறதுக்கு காரணம், இந்த பூமி நிலை மாறினால், மாலைகள் பெயர்ந்து சமுத்திரத்துல விழுந்தால் நாம் பயப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? பூமி நிலை மாறி மாலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மாலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலம் துணையும் துணையுமானார். நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலம் துணையும் துணையுமானார். படிக்கட்டில் ஏறி போகிற ஒரு மனிதனுடைய கால்கள் அடுத்த படிக்கு எழுந்திருக்க முடியாதபடி ஏதோ ஒன்றில் சிக்கி தவிப்பது போல, அதை எடுக்க முடியாமல் அடுத்த அடி எடுக்க வைக்க முடியாமல் தவிப்பது போல நீ வந்திருக்கிறாய். நீ முன்னே போய்கொண்டே இருந்தாய். திடீரென்று உன் கால்கள் சிக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறது. அந்த சிக்கி கொண்ட கால்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து மீண்டுமாக நீ தொடர்ந்து மேலேறும்படியாய் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. தீபல ஹஸ்ஸல ஹரபின மஹதர பலலப தீமன கத்தர பஷதர பலப. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து இனியும் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன், ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏற்ற துணை தேவை என்று மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், அநேக நேரங்களிலே நண்பர்களை துணையாய் கொடுத்தார். எல்லா துணையை விட மேலான துணை ஆண்டவர் என்கிற துணை. இல்லையா? சொல்லுவோமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்களும் நானும் உத்தமர்களா வாழும்போது ஆண்டவர் எப்பவுமே நமக்கு துணை செய்வார். துன்மார்க்கனுக்கு தேவன் துணை போக மாட்டார். வேத வசனத்துக்கு விரோதமாய் வாழ்கிறவர்கள் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உத்தமமாய் வாழ்கிறவர்கள், யார் உத்தமமாய் வாழ முடியும்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்ப நான் தேவனுடைய வார்த்தையை படித்து அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் நடப்பேன் என்றால் நான் உத்தமனாக இருக்கிறேன். அப்படி நான் உத்தமனாய் வாழும்போது கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு தங்களுடைய மனதிலே தோன்றுகிறபடி, தாங்கள் ஆசைப்படுகிறபடி வாழ ஆசை. கர்த்தருடைய வேதத்தின்படி வாழுங்கள் என்று விசுவாசிகளை கண்டிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு பிரியமில்லை.
நாங்கள் எப்படி வேணாலும் வாழ்வோம், எங்களை கண்டுக்க கூடாது, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் உத்தமர்கள் அல்ல. ஏனென்றால் நாம் சொல்லுகிற எல்லா புத்திமதியும் எதன் அடிப்படையில் இருக்கிறது? வேத வசனத்தின் ஆதாரத்தோடு வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. வேத வசன பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை யாருக்காவது இல்லாமல் இருக்குமானால் அவர்கள் உத்தமர்களாக இருக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க முடியாது. ஏனென்றால் பிசாசு தான் தேவனுடைய வசனத்தை வெறுப்பான். பிசாசு தான் தேவனுடைய வசனம் வேண்டாம் என்று சொல்லுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக அவர்கள் உட்கொள்ளுவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்க எப்படி வசனத்தின்படி வாழ்றவங்க தானே? அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு உத்தமருக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துணையை பற்றி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 நிலைகள் இருக்கிறது. இந்த துணை, கர்த்தர் துணையா இருக்கிறாரே, இதை குறித்த 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். இந்த வசனம் தேவனை பார்த்து சொல்லுவது போல் இருக்கிறது. தாவீதினுடைய சங்கீதம் தான். இந்த தாவீது மனிதனை பார்த்து பேசாமல் தேவனை பார்த்து பேசுகிறான். ஆமென் சொல்லுவோமா? அப்படி என்றால் நாம் தேவனிடத்தில் அவர் எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லுவது விசுவாச அறிக்கை. ஆமென் சொல்லுவோமா? மனிதன் தேவனிடத்தில் நீர் என் துணை என்று சொல்லுவது விசுவாசத்தின் அறிக்கை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி பின்பாக பார்ப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? அடிக்கடி இந்த விசுவாச வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன? தேவனே நீர் என் துணை. ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணைங்கிறது ஒரு பக்கம். ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறான், அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் முதலாவது நான் தேவனை பார்த்து நீர் என் துணை என்று சொல்ல வேண்டும். அப்படி நான் தேவனை பார்த்து சொல்லும் போதுதான் அது என்னுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கும். எனக்குள்ள விசுவாசம் பெருகும், தைரியமாக நான் வாழ்வேன். என்னதான் டாக்டருங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க சரியாயிடும் சரியாயிடும் சொன்னாலும் இந்த மருந்தை சாப்பிட்டா நான் சரியாயிடுவேங்கிற விசுவாசம் எனக்கு இருந்தா தான் நான் தைரியமா சாப்பிடுவேன். ஆமாவா இல்லையா? அப்ப எனக்கு விசுவாசம் வரணும், நான் அதை எப்படி கையாளுறேங்கிறது முக்கியம். தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறான். அதே போல நீங்களும் நானும் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேவனே நீர் என் துணை, நீர் என் துணை. எந்த இடத்துல போனாலும், ஒருவேளை நீங்க இரவுல பிரயாணம் பண்றீங்க, யாருமே கூட இல்லை, ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கீங்க, நீர் என் துணையாக இருக்கிறீர். இந்த இடத்துல சொல்ல, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை சொல்றான், சீக்கிரமா வாங்க ஆண்டவரே, ஏன்னா எனக்கு துணை நீங்க தானே, உங்களை விட்டா என்னை யாரு காப்பாத்துவா? அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40:17. இதே போலதான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், தேவனே தாமதியாதையும். இங்க என்ன சொல்றான்? அதே போலதான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். இங்க தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தர் என் துணைன்னு சொல்லும்போது, என் பிள்ளை எப்படா என்னை துணைக்கு கூப்பிடுன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க அவருடைய பிள்ளையானா, நீங்க அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரானா, அவர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காருங்கிறத நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. சில நல்ல விசுவாசிகளை உங்களை எப்பவுமே என் இருதயத்துல வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்ப பவுலுக்கே ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா எப்பவுமே உங்களை என் இருதயத்துல பதிய வச்சிருக்கேன்னு சொல்லுவாருன்னா, கர்த்தருக்கு ஒருத்தனை பிடிச்சி போச்சுன்னா ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய நினைவுகளை வைத்திருப்பார். ஆமே. இந்த விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். இதை சாதாரண ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, கர்த்தர் எப்பவுமே என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கார். நீங்க ஆண்டவரை நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை நினைக்கிறீங்களா?
எப்பொழுதாவது பிரச்சனை வரும்போது நினைக்கிறோமா, அல்லது போராட்டம் வரும்போது நினைக்கிறோமா, இல்லை எப்பவுமே நினைக்கிறோமா? ஆண்டவரை மறக்க முடியாதுங்க. ஆமே. அவர் மறக்கக்கூடியவரா? அவர் மறக்க முடியும். அவரை மறந்துட்டோம்னா என்ன ஆகுறது? நமக்கு வாழ்க்கையே இல்லை. இயேசுவை மறந்துட்டா நமக்கு என்ன இல்லை? வாழ்க்கையே இல்லை. இமை பொழுதும் அவரை மறக்கவே முடியாது. அவரும் நம்மளை மறக்க மாட்டாரு, நாமளும் அவரை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறேன். அப்படின்னா என்னை காப்பாற்றுகிறவர், என்னை தப்பு வைக்கிற பல காரியங்கள் இருக்கலாம். எதிலிருந்து விடுதலை தேவையோ அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய துணையாளராக அவர் நம்மோடு கூட வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னை விடுவிக்கிறவர். ஏன் எனக்கு துணை தேவை? ஏதோ ஒண்ணுல இருந்து எனக்கு விடுதலை தேவை. உங்க வாழ்க்கையில இப்ப உட்கார்ந்துருக்க நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன எதுல இருந்து விடுதலை தேவை? அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய துணையாளர் அவர்தான். தேவர் என்னை விடுவிக்கிறவரும் எனக்கு துணை செய்கிறவருமா இருக்கிறேன். சங்கீதம் 63:7, சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீர் எனக்கு துணையா இருந்ததினாலே உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். முதல் வசனத்துக்கு இப்போ உள்ள வசனத்துக்கு கொஞ்சம் வித்தியாசத்தை பாருங்க. முதல் வசனத்துல நீர் என் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது போல சொல்றாரு. ஆண்டவரே சீக்கிரமா வாங்க, தாமதிச்சிடாதீங்க, நீங்க தானே எனக்கு துணை, உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா, நீங்க சீக்கிரமா வாங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல கவனம் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல வாலிப பிள்ளைகள்லாம் இங்க அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. கேட்டீங்களா? இதே இந்த புல்பீட் பக்கத்துல அப்ப ஸ்கிரீன் இருக்கும். பிள்ளைங்களை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுல உள்ள புதுசா வந்த பிள்ளைக்குள்ள பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே போன் வருது, பாசு உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்க. இவங்களுக்கு விரட்ட முடியல. ஆனா நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். அவங்க ஓட்டி பார்த்துருக்காங்க, போக மாட்டேங்குது. பாசு உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்க. அது எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் வந்து அந்த பிசாசை விரட்டி விட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை கத்தருக்குள்ள நல்லா இருக்கு. ஆமே. அப்ப நம்மளால முடியல, பாஸ்ட் வந்தா பிசாசை துரத்துவாரு அப்படின்னா, பாஸ்ட் துரத்துறதுக்கு காரணம் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால. அப்ப சீக்கிரம் வாங்கன்னா ஒரு ஆபத்துல இருக்கும்போது உடனே என்ன செய்யறான்? வர சொல்றான். ஒருத்தவங்க ரோட்ல போகும்போதுல மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க செல்போனை பார்த்து அவங்க மனைவியோ அல்லது புருஷனோ அவங்க பிள்ளையோ யாரையோ பார்த்து உடனே வாங்க உங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சு, ஒரு அவசர கதியில உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சங்கீதம் 70:5 40:17 ஒரு அவசரத்துல ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறான். ஆண்டவரே நீர் தான் எனக்கு துணை, நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனா இங்கே இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆபத்துல எனக்கு துணைக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுற அதே மனுஷன் தான் இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நீர் எனக்கு துணையா இருந்ததினால். அப்ப அவர் துணைன்னு கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா? வருவார். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் இப்ப உங்களுடைய செட்டை நிழலில் நான் களி கூறுகிறேன். அப்ப ஆண்டவர் துணைக்கு வந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அங்க உங்களுக்கு நின்று உதவி செஞ்சு அந்த போராட்டம், அந்த டென்ஷன், அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் மனிதன் தேவனை பார்த்து சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை. இங்கேயும் அவன் யாரிடத்துல சொல்லுகிறான்? தேவனிடத்தில் தான் சொல்லுகிறான். நீர் எனக்கு துணையா இருந்தபடினால் நான் உம்முடைய செட்டை நிழலில் என்ன செய்யறேன்? களி கூறுகிறேன். செட்டை நிழலில் இருக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பு. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள்ள வச்சிருச்சுன்னா இந்த குஞ்சுகளுக்கு பயம் வராது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, எங்க அம்மா என்னங்களை என்ன செஞ்சிருக்கா? பாதுகாத்து கொண்டிருக்கிறா. எங்க அம்மா என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி அந்த கோழி குஞ்சுகள் பயம் இல்லாம இருக்கும். இதை பார்த்த தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் கற்பனையில உமக்கு செட்டை இருப்பது போல நினைக்கிறேன். ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறீர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் உங்களுடைய செட்டையின் நிழலில் இருக்கிறேன், நீர் என் பாதுகாப்பா இருக்கிறீர், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பயம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள வரணும். இதான் பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில ஆண்டவரை துணையா வர வச்சு அவர் துணையா இருந்ததுனால உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத சாட்சியா சொல்லணும். இப்ப சாட்சி கேட்டோம் இல்லையா? வியாதியா இருந்தேன், டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, ஆனா ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தாருன்னு இப்ப சாட்சியை கேட்டோம். அப்ப
ஆண்டவர் தான் துணை அப்படின்னு உதவிக்கு கூப்பிடும்போது அவர் துணையா இருந்ததினால் இப்ப சந்தோஷத்தை பார்க்கிறோம். நீங்க ஆண்டவரை துணை துணை துணைன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில டென்ஷன் மாறி போராட்டங்கள் மாறி சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 94 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 94:17 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு துணைக்கு வாருங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க எனக்கு துணை செஞ்சதுனால நான் சந்தோஷமா இருந்தேன். அப்படி நீங்க மட்டும் துணை செய்யாம இருந்திருந்தா நான் சீக்கிரம் செத்து இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் மட்டும் கடந்த காலங்கள்ல எனக்கு துணையா இல்லாவிட்டால் நான் செத்திருப்பேன்னு சொல்லி? அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமே, அல்லேலூயா. அவர் துணையா இருந்தபடினால் தான் நாம் மௌனத்தில் இறங்காமல் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். எவ்வளவு பிரயாணத்தில் அவர் நமக்கு துணையா இருந்திருக்கார். புத்தியினமா நம்ம கார் ஓட்டும் போதோ, புத்தியினமா பைக் ஓட்டும் போதோ, எவ்வளவு ஆபத்துகள் வந்த நேரத்தில் ஒரு மயிரிழையில் உயிர் தப்பினமே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கண்களுக்கு புலப்படாத விதத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பு வைத்துதான். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, அவர்தான் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கிறது. அவர் மட்டும் துணையா இல்லாட்டா நம்ம அழிஞ்சிருப்போம். இது விசுவாச அறிக்கை. தேவனே நீர் என் துணை, நீர் என் துணை. மனிதன் தேவனிடத்திலே சொல்லுவது விசுவாச அறிக்கை. ஆனால் மனிதனிடம் தேவன் சொல்லுவது வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா 41 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இது என்ன வாக்குத்தத்தம்? தேவனிடத்தில் நீர் என் துணை என்று சொல்லுவது என்னுடைய விசுவாச அறிக்கை. ஆனால் கர்த்தர் மனிதனை பார்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வாரானால் அதுதான் வாக்குத்தத்தம். அப்ப நம்ம வாழ்க்கையில துணைக்கு ஆண்டவரை கூப்பிட நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார். அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதனாலதான் சங்கீதம் 46 வாசம் தேவன் நமக்கு, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்லியிருக்காரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. தாவீது ஆபத்தில கூப்பிட்டான், என்னை விடுவிக்கிறவர் நீர்தான், சீக்கிரமாய் வாரும் என்று. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை என்று. அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்ன? வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும். எனக்கு துணைக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. புலம்பாதீங்க. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க, அதான் உலகம். ஆனா ஆண்டவர் தானே வாக்கு பண்ணாரு. உங்களுக்கு உதவி செய்யாதவங்க என்னைக்காவது நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்காங்களா? அப்படி வாக்கு பண்ணாலும் அந்த வாக்கை நிறைவேற்றுவாங்களா? நிறைவேற்ற மாட்டாங்க. தேவன் மட்டும்தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். தேவன் மட்டும்தான் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். தம்முடைய வாக்கினாலே சொன்னதை நம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 44 அதிகாரம், ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்பட. 3 வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறவர். நான் உனக்கு துணை செய்கிறவர் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாத. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நம்ம வாழ்க்கையில பயம் வரக்கூடிய எத்தனை சூழ்நிலை வந்தாலும், இந்த என்னை பயப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய, எனக்கு துணை செய்ய கர்த்தர் இருக்கிறார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் எனக்கு உதவி செய்வார். தாவீது சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார். அப்ப ஏன் நம்ம ஆபத்துல புலம்புறோம்? ஏன் சில நெருக்கங்கள்ல, ஏன் சில போராட்டங்கள்ல
மனம் அடிந்து போற நேரத்துல யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு ஏன் சொல்றோம்? அல்லது சில நேரத்துல ஏன் பயப்படுறோம்? ஆண்டவர் சொல்லிக்காரு, பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கேன். துணைன்னு என்னது? ஹெல்ப். நான் உனக்கு துணை செய்யறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்கள்ல பிசாசு உங்களை பயமுறுத்துறதுக்குனே சில காரியங்களை கொண்டு வருவான். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, பிசாசு செய்யறத பார்த்து பயப்படுறத விட தேவன் செய்யறத பார்த்து தைரியமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொன்னேன்? பிசாசு செய்யறத பார்த்து பயப்படுறத விட ஆண்டவர் செய்யறத பார்த்து சந்தோஷமா இருக்கணும், பயப்படாம இருக்கணும். ஆனா நம்ம கண்ணில் எதுதான் தெரியும்? ஆண்டவரே பிசாசு அப்படி பண்ணிட்டான், ஆண்டவரே ஆண்டவரே பிசாசு இப்படி பண்ணிட்டான், ஆண்டவரே பிசாசு அப்படி அவன் பண்றதவே நீ பாக்குற, நான் பண்றது என்னங்கிறத பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 7:13. தேவனுடைய செயலை கவனித்து பார். 7ஆம் அதிகாரத்துல, பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல யார் எதை கவனிக்கணும்? தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அப்ப அவர் நேர்மையாக்கினதை கோணலாக்கத்தக்கவன் யார்? அப்ப நம்ம மனசுல பிசாசு எதை பார்க்க வைக்கிறான்? அவனுடைய கிரியைகளையே பார்க்க வைக்கிறான். அவன் என்ன செய்யறானோ நமக்கு அதைத்தான் பார்க்க வச்சு என்ன செய்யறான்? நம்மள சோர்ந்து போக பண்றான். நீங்களும் நானும் யாருடைய கிரியை பார்க்கணும்? தேவனுடைய கிரியை. தேவனுடைய கிரியைகளை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிரியைகளை எப்படி பார்க்க முடியும்? கடந்த காலத்துல உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பாருங்க. பைபிள்ல உள்ள அவரை நம்பினவங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பாருங்க. முற்பிதாக்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பாருங்க. கோத்திர பிதாக்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பாருங்க. முற்பிதாக்கள்லாம் யார் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கோத்திர பிதாக்கள்னா யாக்கோபுடைய 12 குமாரர்கள். பிதா தேவன், முற்பிதாக்கள் 3 பேர், கோத்திர பிதாக்கள் 12 பேர். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நான் கவனித்து பார்த்தா, கர்த்தருடைய செயலை கவனித்து பார்ப்போம். நம்முடைய பூர்வ காலத்து கிரியைகளை நான் யோசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆசா அதைத்தான் பண்ணான். ஆசா பிசாசுடைய கிரியை பார்க்க அவனுக்கு வேதனை வந்துகிட்டே இருந்துச்சு. சங்கீதம் 77க்கு திருப்பி கொள்ளுங்க. ஆசாபுனுடைய சங்கீதம். அப்ப அவனுக்கு நடந்த சில காரியங்கள் எல்லாம் பார்க்க 7ஆம் வசனத்துல பாருங்க, நிறைய கேள்விகள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். 6 கேள்வி. நமக்கு 1000 கேள்வி வருது இல்லையா? இந்த ஆசாபுக்கு 6 கேள்வி. ஏன்னா நடந்த காரியங்கள்லாம் சந்தோஷப்பட முடியல. அந்த சந்தோஷப்பட முடியாத காரியங்களை செய்தது தேவன் அல்ல, பிசாசு. ஆமென் சொல்லுவோமா? நீங்க ஒருவேளை பாவத்துல துணிகரமா நடந்தீங்கன்னா, அந்த நேரத்துல தேவன் உங்களை வருத்தப்படுத்துற மாதிரி காரியங்களை செஞ்சு தாம் பக்கம் இழுத்துருவார். ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில வருத்தப்படக்கூடிய காரியத்தை தேவன் செய்ய மாட்டார், பிசாசு செய்யும். அதையே பார்த்து சோர்ந்து போறோம். ஆனா 10ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரிகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். இல்லையா சொல்லுவோமா? யாருடைய கிரியை பார்க்கணும்? தேவனுடைய கிரியை. அவர் நமக்கு துணை செய்த கடந்த கால அனுபவங்கள், எனக்கு செய்தது, என் குடும்பத்தில் செய்தது, சபையில் அநேகர் சாட்சி சொல்லுகிறார்களே அவர்களுக்கு செய்தது, முற்பிதாக்களுக்கு செய்தது, கோத்திர பிதாக்களுக்கு செய்தது, கர்த்தரை நம்பின பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் செய்தது, இந்த கிரியையெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் நம்ம வாசம் கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்க. அவர் செய்யறதெல்லாம் நன்மையாத்தான் இருக்கும். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா, அவர் ஏற்கனவே பயந்தவர்களுக்கு என்ன செய்தார் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2 காரியம் பார்த்தோம். முதலாவது என்னது? மனிதன் தேவனிடத்தில் சொல்லுவதுக்கு பேர் என்னது? விசுவாச அறிக்கை. அந்த அறிக்கையை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவனே நீர் என் துணை. உங்க வாழ்க்கையில பயம் வரக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார், பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா?
மூன்றாவதாக மனிதனிடத்திலே சொல்லுவது. மனிதனிடத்திலே சொல்லுவது. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். இந்த சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணை. அனுபவம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்ததை மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு? இங்க சர்ச்சில் வந்து நின்று சாட்சி சொல்றது ரொம்ப சந்தோஷம். அதை விட மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. மற்றவங்ககிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷப்பட. மனிதனிடத்துல தேவன் எனக்கு துணையாய் இருந்தார். ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் இருந்தீர். சாட்சி ஆண்டவர் இடத்துல. மனுஷன் போய் நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு நிக்கட்டுல இருந்தேன் தெரியுமா, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு துணை செஞ்சார் தெரியுமா, இதான் அது. அவரே நமக்கு துணையா இருக்க. மனிதனிடத்துல சொல்லுவதுக்கு பேர் என்னது? சாட்சி. சங்கீதம் 46:1 ஏற்கனவே பாடணும் இல்லையா? தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான, வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் அவர் ட்ரபிள். ஆமா, நம்முடைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில, இடுக்கண் நிறைந்த நேரத்துல நமக்கு ரொம்ப அழகா உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக இருக்காராம். ஆமீன் சொல்லுவோமா? இப்ப பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில், அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஜனங்கள் கொந்தளித்து அது இருந்தாலும் அதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம். நடக்கிறது நடக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தார் மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்களா? அதுக்கு பேர் ஒரு பக்கம் சாட்சி, இன்னொரு பக்கம் சுவிசேஷம். இக்கட்டில் இருக்கவங்களை பாருங்க. உங்களை மாதிரி தான் நானும் இக்கட்டில் இருந்தேன், ஆனா கர்த்தர் எனக்கு துணையா இருந்தாரு, ஆண்டவர் என்னை விடுவித்தாரு, நானும் இந்த பாதையில போயிருக்கேன். சாட்சி சொல்லுங்க. மனிதன் தேவன் தனக்கு துணை செய்ததை சக மனிதனிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு பேர் தான் சாட்சி. ஏசாயா 50ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போல ஆக்கினேன். 9ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை. இங்க என்ன சொல்லனா, ஆண்டவர் எனக்கு துணை செய்யறதுனால நான் பயப்பட மாட்டேன். ரெண்டாவது, ஆண்டவர் எனக்கு துணை செய்யறதுனால வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனிமேல் வெட்கப்பட மாட்டேன். எந்த ஒரு காரியத்துல நான் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்களேன். தலையாட்டக்கூடாது எந்த ஒரு காரியத்திலையும். ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க வாயிலிருந்து வரணும். பிசாசு அதை பார்த்து வெட்கப்படணும். சத்தமா சொல்லுங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறேன், தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மனிதனிடத்துல சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த சபைக்கு இடம் வாங்கும் போது ஒரு பெரிய பணக்காரர், நான் முன்பு இருந்த சபையில உள்ள விசுவாசி, ஒரு இடத்துல சந்தித்த போது
என்னிடத்துல சொன்னார், நீங்கள் சபைக்கு இடம் வாங்கினா என்னை வந்து பாருங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொன்னார். எனவே சபைக்கு இடம் வாங்கக்கூடிய காலம் வந்தபோது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு துணை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் வந்த உடனே சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருடைய ஆஃபீஸில் போய் அவரை பார்க்கணும். பெரிய பணக்காரர், ஆஃபீஸில் போய் பார்க்கணும். நானே காலையில் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா ஆண்டவரே போகிற காரியம் என்ன செய்யணும், வாய்க்கணும், அவர் எனக்கு உதவி செய்யணும். இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? மனுஷன் தர்றேங்கிறாங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாமல் மனுஷனை நம்பி ஓடிடக்கூடாது. மனுஷன் தர்றேன்னு சொன்னாலும் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? தர்றேன்னு சொன்னவங்க தர்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். அப்போ நான் போகும்பொழுது பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படேன், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல ஆக்கினேன். இந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார், அதான் பேசினார். போகும்போதே சிஸ்டரை சொன்னேன், போகிற காரியம் வாய்க்காது, ஆண்டவர் இப்பயே என்ன செஞ்சிட்டாரு சொல்லி, நான் தான் உனக்கு துணை செய்கிறேன்ப்பா, நான் உனக்கு துணை செய்கிறதுனால வெட்கப்பட மாட்டேன்ட்டாரு. இருந்தாலும் அவர் சொன்னாருங்கிறதுக்காக போனேன். நான் போனப்போ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டாரு, உட்காந்து பேசினார். ஆனால் இன்னொரு நாள் வாங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன 2வது நாள் போனேன். தயங்கிட்டு அடுத்த வாரம் இந்த தேதியில் வாங்கணும் 3 தடவை அலைய விட்டார். 4வதுல கேட்டேன், உங்களால் முடியுமா முடியாதா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை பிரதர், என் பையன் வந்து சொத்தெல்லாம் அவன் ரொம்ப நைஸாக மாமனார் வீட்டுக்கு கடத்திட்டான், கம்பெனி லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னால் செய்ய முடியலை. அப்போ அவருக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் வெளியே வரும்போது நான் சோர்ந்து போய் வரல. ஏன் தெரியுமா? என் முகத்தை கற்பாரையை போல. ஆமே, அதான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். கற்பாரை போல வைத்தேன்னா கெத்தா வர்றேன்னு அர்த்தம். ஆமே, சோர்ந்து போய் சொங்கி மாறி ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு இல்லாமல் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், ஆகையால் என் முகத்தை அல்ல கவனிங்க. 1000 பேர் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் போனால் கூட ஐயோ இப்படி கைவிட்டாங்களே நினைக்காதீங்க. கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இது ஒரு சாட்சி. சங்கீதம் 115ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமானவர். கேடகம்னா பாதுகாக்கும் கருவி, அவர்களுக்கு பாதுகாப்பானவர்னு அர்த்தம். கேடகம் என்பது ஒரு வீரன் தன் கையில வைத்திருக்கிற தடுப்பு ஆயுதம். எதிரி தாக்க வரும் பொழுது தடுப்பதற்குரிய ஆயுதம் தான் கேடகம். அப்ப எனக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்தையும் தடுக்கக்கூடிய கேடகமாக என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 அக்னியாஸ்திரங்களை பிசாசு எரியலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு கேடகம். கர்த்தர் எனக்கு கேடகம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அடுத்து சொல்றார் 10ஆம் வசனத்துல, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு. நாங்க 3 வசனத்துல 3 வித்தியாசமான காரியம் போட்டிருக்கு. இஸ்ரவேலே என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் இந்த பூமி முழுசும் ஆண்டவர் படைச்ச பிள்ளைகளா இருந்தாலும் தன்னுடைய ஜனம்னு யாரை பார்த்து தான் சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொன்னார். அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே கர்த்தரை நம்பு, அவர்தான் உனக்கு கேடகம், அவர்தான் உனக்கு துணை. அடுத்து ஆரோன் குடும்பம், அவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார், ஊழியக்காரர்களே கர்த்தரை நம்புங்க, அவர்தான் உங்களுக்கு துணையும் கேடகமானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவது, அதிலிருந்து தன்னுடைய ஊழியத்துக்கு பிரித்தெடுத்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆரோன் குடும்பத்தாரே, உங்களுக்கு சொந்தமா நான் உங்களுக்கு ஒரு ஒரு காணியை கொடுக்கல இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தது போல லேவி குடும்பத்துக்கு என்ன செய்யல? சுதந்திரம் கொடுக்கல. அந்த கோத்திரத்துக்குன்னு தனி இடம் கிடையாது. ஆனா 12 கோத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருந்தார். 12 கோத்திரத்திலையும் நீ என்ன நம்பு, எனக்காக உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன கோத்திரம்?
நீங்கள் நான் என்ன கோத்திரம்? ஹலோ சொல்லுங்க. நீங்கள் நான் என்ன கோத்திரம்? யூதா லேவி கோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். யூதா லேவி கோத்திரம். ஏன்னா ராஜ பரம்பரை யூதா கோத்திரத்துல வரக்கூடியது. ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்துல வரக்கூடியவங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை லேவியர்களா ஆசாரியர்களா மாத்திட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா நீங்க உபதேசத்தின்படி போனீங்கன்னா நம்ம லேவி கோத்திரம் கிடையாது, நம்ம ஆசாரிய கோத்திரம் தான். நம்மளை எந்த ஆசாரியர்களா மாத்திருக்கா தெரியுமா? ஆரோனுடைய குடும்பத்தின் வழிவந்த ஆசாரியர்களாக அல்ல, மெல்கிசதேக்கின் வழிவந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்றார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே பயப்படாத. அதான் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. என்ன வந்தால் நீ கர்த்தரை நம்பு, பயப்படாத. ரெண்டாவது, அவருடைய ஊழியத்தை செய்கிற ஆரோன்களே, ஊழியக்காரர்களே பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. மூணாவது என்ன சொல்ல? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. அப்படின்னா யார் தெரியுமா? இந்த காலத்துல பல ஜாதி ஜனங்கள்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமென். அவங்களையும் பார்த்து யாரா இருந்தாலும் நீ கர்த்தர்ட்ட வந்துட்டேன்னா அவர் தான் உனக்கு துணை, நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. சோ முதலாவது சொன்னேன், மனிதன் தேவனிடத்தில் நீர் என் துணை என்று சொல்வது விசுவாச அறிக்கை. இதுதான் முதலாவது ஆணித்தரமானது நமக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் எப்படி வரும்? அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவன் மனிதனிடத்தில் சொல்லுவது. இந்த துணை என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவர் துணையாய் இருப்பதை நான் அனுபவிக்கிறேன், அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். எனவே அவர் எனக்கு துணையாய் இருந்தார் என்பதை நான் சக மனிதனிடத்தில் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சில நேரங்களிலே மனிதன் தேவனிடத்திலே கேட்பது ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். மனிதன் தேவனிடத்தில் கேட்பது ஜெபம். 119 சங்கீதம் 122 வசனம். 119 122. உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும். அப்ப இங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். சில நேரத்துல நாம் நீர் எனக்கு துணையாய் நில்லும் என்று கேட்க வேண்டும். அவர் துணையாய் இருந்தாலும் அவர் துணை செய்யும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவர் துணையா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கணுங்க கூடாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி? ஆபத்துல நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன்னு சொன்னவரு நீ கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நம்ம நம்பிக்கை பெருகும். நம்ம ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு வரும். மனிதன் தேவனிடத்துல கேட்பது ஜெபம். 59 சங்கீதம் 59 சங்கீதம் 4 வசனம். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு. தேவனே நீர் என் துணை என்று சொன்ன ஒரு அனுபவம் வேறு, ஆனால் ஆபத்து நேரத்தில் துணைக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுற அனுபவம் வேறு. ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறது இல்லை, அவர் நமக்கு துணையா இருக்காருன்னு விசுவாசிப்போம், ஆனா துணைக்கு வாங்க ஆண்டவரேன்னு என்ன செய்யறது இல்லை, கூப்பிடுறதில்ல. இன்னிருந்து ஒன்று தெரிஞ்சுங்க, என்ன ஆபத்து வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க என் துணைக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு துணைக்கு கூட வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அபியா என்று ஆசா என்று சொல்லக்கூடிய ராஜா ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்த்து உதவிக்கு கூப்பிடுகிறார். 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். கேட்கிறான். கேட்டான். அவன் கேட்டபடியே ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். ரலையிலே சொல்லுவோமா? அப்ப தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம், அதை சாட்சியாய் சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். சும்மா ஆபத்துல பயந்துக்கிட்டு முறுமுறுத்துட்டு கேள்வி கேட்டுட்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? வசனத்தை பிடிச்சுக்கிட்டு
செபிக்க வேண்டாம். ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில துணை செய்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள்ல துணை செய்கிறார் பாருங்க. ஆதியாமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொல்கிறார்? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் அப்ப நிறைய ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 23 இருந்து வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஏன்? ஆண்டவர் அவனுக்கு துணை செய்தார். அப்ப ரெண்டு காரியம். ஆபத்திலே துணை செய்கிற தேவன், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி துணை செய்கிற தேவன். ஆசீர்வாதமா இருக்கும்படி இன்னொரு விதத்தில் சொல்லணும், நம்மளை உயர்த்தலுக்கு யார் தான் உதவி செய்யறது? ஆண்டவர். என்னை உயர்த்தணும்னா அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், கம்பெனி, முதலாளி யாரும் நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தர் மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். அவர் துணை செய்கிறார். நாம் உயர்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? துணை செய்கிறார். பிசினஸ்ல உங்களுக்கு துணை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? பிசினஸ்ல துணை செய்வாரா? செய்வார். வேலையில கஷ்டம் வரும்போது ஆண்டவர் துணை செய்வார். மோசே ஒரு மேய்ப்பன் தான், நம்ம ஆண்டவரும் மேய்ப்பன் தான். ஆமென். அந்த தண்ணி காட்டுற நேரம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி காட்டக்கூடாதுன்னு மேய்ப்பர்கள்லாம் விரட்டினப்ப மோசே என்ன செஞ்சா? அவங்களுக்கு துணை நின்று தண்ணி காட்ட வச்சான். அதை போலதான் ஆண்டவர். அவங்க ஆடு மேய்க்கிறது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்ல இடையூறு வரும் பொழுது அந்த மோசை ஹெல்ப் பண்ணது போல நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பிஸ்னஸ்ல இடையூறு வரும் பொழுது, போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது, எதிர்ப்புகள் ஏளனம் வரும் பொழுது, மனமடி வாக்கும் போது கர்த்தர் நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எதிரிகளை முறியடிக்க தேவன் உதவி செய்கிறார். எதிர்ப்பை மேற்கொள்ள மட்டுமல்ல, எதிரிகளை முறியடிக்க உதவி செய்கிறார். யாத்ராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எய்த்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எய்த்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். எதிரியே சொல்றாங்க. இந்த இடத்துல யார் சொல்றது? எதிரி சொல்றான், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சத்துரு பிசாசு நம்மோடு பல யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் இவன் கூட இருக்காரு, கர்த்தர் இவனுக்கு துணை செய்கிறார், இவனை நம்மளால மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அப்ப எதிர்ப்புல ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? துணை நிற்கிறார். அதே யாத்ராமம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 4ஆம் வசனம், மன்னிக்கணும், 4ஆம் வசனம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பேர். பிள்ளைக்கு பேரிடும்போது ஒரு அர்த்தத்தோடு பேரிடுறான். நம்ம இப்ப என்ன ஜிம்மி ஜம்மி என்னென்னமோ அர்த்தமே இல்லாம என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறோம். ஆனா அன்னைக்கு மோசே கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னை தப்புவித்தார் என்று சொல்லி எலேசர் என்று பேர். நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும், டிக்ஷனரியில பார்க்கணும், இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? நாங்க எங்களை அறியாமலே வச்சோம் பேரு. உங்களுக்கெல்லாம் முன்னாடி உள்ள பேர் தானே தெரியும். ஸ்துதி, கேரிஸ், ஜானட், இந்த 3 பேர் தானே தெரியும். ஸ்துதி பிரைஸ்லின், கேரிஸ் எவாஞ்சலின், ஜானட் கேரலின். ஸ்துதி பிரைஸ்லின் ஆண்டவரை பிரைஸ் பண்ணி பாடு. இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது? இன்னைக்கு பாடல் எழுதக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? நல்லா துதிக்கக்கூடிய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளை. 2வது எவாஞ்சலின், எல்லாத்தையும் ஈஸியா மிங்கிள் ஆகி என்ன செய்யும்? அது ஊழியத்தில் பயன்படுது. கேரலின்னா பாடக்கூடியவள்னு அர்த்தம். 3வது பிள்ளை பாடுறா. ஆமென் சொல்லுவோமா? அர்த்தத்தோட பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம். மோசே சொல்றா, கர்த்தர் எனக்கு துணை நின்றா. பார்வோனுடைய பட்டயத்துக்கு, எங்க பார்வோன்கிறவன் அதாவது சர்வாதிகாரி. அவன்கிட்ட இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. ஆனா அவன் பட்டயத்துக்கு என்னை தப்பு வைத்ததுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு துணை நின்றார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க பலமுள்ள ஆளா இருக்கலாம். ஐயோ அந்த ஆளை பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது, அந்த ஆளை பகைச்சிக்கிட்டு அவ்வளவுதான் காலி பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இருந்து கூட கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். சவுலுடைய மகன் யோனத்தான் எதிரிகளுடைய படை ஏராளமாய் இருந்தபோது எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ளே துணிந்து அவனும் அவனுடைய ஆயுததாரியும் போய் சண்டை போட்டு ஜெயித்து விட்டார்கள். ஆனா ஜெயித்த போது ஆச்சரியம் எல்லாருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. யாரோட இருக்காங்க? தாவீதோட 600 பேர் இருக்காங்க. 600 பேர் சாதிக்க முடியாத 2 பேர் சாதிச்சிட்டாங்களே. எப்படி? கர்த்தர் துணை நின்றார். ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, யாருமே சாதிக்க முடியாததை உங்களால சாதிக்க முடியும்னு நம்புறீங்களா? யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுனால என்னாலையும் முடியாதுன்னு நினைக்க கூடாது. அவங்களால முடியாட்டி நான் ட்ரை பண்ணலாம், கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். அப்பா ராஜா யாரு? சவுல். யோனத்தானுடைய அப்பா சவுல் ராஜா. அவங்க கூட 600 பேர் இருக்காங்க. மாதுளை மரத்துக்கு கீழே டிஸ்கஷன்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பேசிட்டே இருக்காங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை பலத்தில் இருக்கிறது. இவங்க 2 பேரும் பார்த்தானுங்க, எங்க அப்பா இப்படி உட்காந்து பேசுற மாதிரி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம், வா போவோம், கர்த்தர் ஒருவேளை நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு 6ஆம் வசனத்துல சொல்றான். அவன் நம்பி கர்த்தர் உதவி செய்வார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அதாவது நமக்கு துணை நிற்பார், உதவி செய்வார். அவன் நம்பி போனபடியே கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு. இப்ப மக்கள் சொல்றாங்க, இவன் சொந்த பலத்துல இவன் ஜெயிக்கல, இவனுக்கு கர்த்தர் துணை நின்றார். அவன் சொல்லுவோமா? ரொம்ப கஷ்டமான காரியம், கடினமான காரியம்ட்டு விட்டுறாதீங்க. நெவர் கிவ் அப். ஆண்டவரை துணைக்கு கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். கஷ்டம்னு விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, இதை சாதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இதை முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இதை சக்சஸா முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாயிருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராக இருப்பதாக. 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக. அப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் எதுக்கு எனக்கு துணை நின்றார்? அப்பா நிறைய பேர் என் கூட துணைக்கு இருக்காங்கன்னு நினைச்சேன், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா அழைத்து அவர் கைவிடவில்லை. உங்க கூட இருக்கவங்க எல்லாம் நம்பினவங்க எல்லாம் இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இவங்க அப்படி உதவியா இருப்பாங்க, அப்படி உதவியா இருப்பாங்கன்னு நாங்கள்லாம் ஆரம்ப நாட்கள் இருந்து ஊழியத்துல கடைசி வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும், இல்லாட்டி மரணம் வரைக்கும் இவங்கெல்லாம் உதவியா இருப்பாங்க, அவங்கெல்லாம் உதவியா இருப்பாங்கன்னு நாங்க நம்பினோம். ஆனா காலங்கள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் மாறும்போது, அவரவருடைய விருப்பத்தின்படி போனவர்கள், வேறு வழி இல்லாமல் டிரான்ஸ்ஃபரில் போனவர்கள், வீடு மாற்றலாகி போனவர்கள் என்று போய்விட்டார்கள். அவங்களாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லல, அவங்கெல்லாம் துணை நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான் கடைசி வரை துணை நிற்பார். ஆனா கடைசி வரைக்கும் அதே மாதிரி துணை நிற்கக்கூடிய ஆட்களை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், நான் முதல் விஷயம் உத்தரவு சொல்ல எழும்பும் போது அப்படின்னா சாட்சி சொல்ல இவனை கைதியா கூட்டு போறாங்கல்ல, அப்ப என்னுடைய சார்பிலே நான் வழக்காட எழுந்து நிற்கும் போது என் கூட யாருமே இல்லை. அப்ப அவர் சொல்ல, நான் வழக்காடுனேன்னு சொல்ல, நான் பிரசங்கம் தான் பண்ணேன். ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பிரசங்கம் தான் ஊழியம். என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். ஒருவேளை வாழ்க்கை பாதையில் அநேகர் நம்மளோடு இணைவார்கள். காலங்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? அவங்க பல காரணங்களால போய்விடுவாங்க. தவறாய் நான் சொல்லவில்லை, சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரி போற எக்ஸ்பிரஸ்னு வச்சுங்க. சென்னையில நிறைய பேர் முதுன்னு ஏறுவாங்க, ஆனா நிறைய இடம் காலி இருக்கும். இந்த ட்ரெயின் என்ன செய்யும்? புறப்பட்டு எதை நோக்கி போகும்? கன்னியாகுமரியை நோக்கி போகும். போற வழியில நிற்கும், மாம்பழத்தில் நிற்கும், கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. தாம்பரத்தில் நிற்கும், கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. செங்கல்பட்டில் நிற்கும், கொஞ்சம் பேர் ஏறுவாங்க.
அடுத்து விருத்தாச்சலத்துல போய் என்ன செய்யும்? விழுப்புரத்துல நிற்கும், விருத்தாச்சலத்துல நிற்கும். கொஞ்சம் பேர் இறங்குவாங்க, கொஞ்சம் பேர் இந்த இறங்கினவங்களை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த ட்ரெயின் ஐயோ இத்தனை பேர் இறங்கிட்டாங்களே, நான் எப்படி கன்னியாகுமரி போகிறதுன்ட்டு இந்த ட்ரெயின் வருத்தப்படாது, அதனுடைய லக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அந்த லக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அடுத்த திருச்சி ஸ்டேஷன் வரும். திருச்சியில் முதன்னு நிறைய பேர் ஏறுவாங்க, நிறைய பேர் இறங்குவாங்க. ஐயோ என்னடா சென்னையில் நிறைய பேர் ஏறினாங்க, இப்போ பாதியில் இறங்கிட்டாங்களே. அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, என்ன செஞ்சிட்டாங்க? இறங்கிட்டாங்க. அடுத்து போகும். மதுரையில் பார்த்தா ஒரு கூட்டம் இறங்கும் ஏறும். அடுத்து அப்படியே என்ன செய்ய, விருதுநகர், அப்புறம் சாத்தூர், கோயில்பட்டி, மணியாச்சி, அப்புறம் என்னது திருநெல்வேலி, அப்புறம் அப்புறம் வள்ளியூர், வள்ளியூர் தாண்டி நாகர்கோவில் இல்லையா, நாகர்கோவில், அப்புறம் கன்னியாகுமரி. கடைசியில் ஆட்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. இந்த ட்ரெயினுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நேராக போய் எங்கே தான் நிற்கும்? கடைசி வரைக்கும் யார் கன்னியாகுமரி வரணும்னு ஏறினாங்களோ அவங்கள அங்கே கொண்டு இறக்கும். சபை ட்ரெயின் பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஏறுவாங்க, அவங்களுக்கு வசதி இல்லாட்டி என்ன செய்வாங்க? இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க. நாங்கள் ஏறுறவங்களையும் இறங்குறவங்களையும் பார்த்தோம்னா ஊழியம் செய்ய முடியாது, சோர்ந்து போயிடுவோம். எங்க நோக்கம் இருக்கிறவங்களை, இந்த பெட்டிக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்ப கொஞ்சம் பேர் இறங்கலாம், கொஞ்சம் பேர் ஏறலாம். ஏறுறவங்கள அப்பப்போ என்ன செய்யும்? அடுத்து இறங்குற வரைக்கும் அவங்கள பயன்படுத்துவார். ஆனா கடைசி வரைக்கும் கூட பிரயாணம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி வரைக்கும் பயணம் பண்றதுக்குன்னு சில கூட்டங்களை வச்சிருப்பாரு. அந்த கூட்டங்களை யாராலையும் இறக்கி விட முடியாது. ஏன்னா அவங்க டிக்கெட் எது வரைக்கும் எடுத்திருக்காங்க? கன்னியாகுமரி வரைக்கும். ட்ரெயின் அழாது, அது வாட்டுக்கு விசில் அடிச்சுட்டு என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய லக்கை நோக்கி போறேன்னு. சபையும் அப்படித்தான், ஊழியமும் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆரம்பத்தில் சபை ஆரம்பிச்ச போதுல 4-5 பேர் நல்லா பாடக்கூடியவங்க, இசை வாசிக்கக்கூடிய, கிட்டார் வாசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பலரும் வெளிநாட்டில் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? கடைசி வரைக்கும் அவங்களால கூட வர முடியுமா? முடியாது. சிலர் போய்விட்டார்கள், நம்ம கூட வச்சிருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் யார் யாருக்கு எவ்வளவு காலங்கள் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே. ஆனால் தரிசனம் உள்ளவர்கள் சபையோடு இணைவார்கள். சபையில தரிசனம் இல்லாட்டா சபையை விரும்புறவங்க விரும்பாதவங்க, சபையை விட வெளியே உள்ள ஐக்கியம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா சபையில நான் இருந்தேன்னா சபை போகிற லக்குக்காக நான் அநேகரை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கே உதவி செய்கிறார் என்பது நமக்கு துணை செய்கிறார், ஹெல்ப் பண்ணுகிறார். எதுல ஹெல்ப் பண்றாரு? பலவீனத்துல. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலவீனங்கள் சில நேரத்தில் வரலாம். ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரலாம், வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலை வரலாம், மனதளவில் நீங்கள் சோர்ந்து போகலாம், மனம் அடிந்து போயிருக்கலாம், அல்லது சரீர களைப்பாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் என்னால் முடியாது என்று விட்டுவிடாமல் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு அழையுங்கள். இல்லையே சொல்லுவோமா? ஆனா எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் உண்மையிலே முடியாதுன்னு படுத்துறேன் ஆண்டவர் பாஸ்டர்ன்னு சொல்றீங்க. உண்மைதானா? ஜெபிக்க முடியாதுங்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னால் முடியலன்னு படுத்துறோம். வேதத்தை வாசிக்க முடியல ஆண்டவர்னு விட்டுறேன். எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் செய்யணுன்ட்டு. நான் டெய்லி ஒரு நாள் தவறாம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த ஜெப நேரம் நல்லா சக்ஸஸா முடிய உங்க உதவி எனக்கு தேவை. டெய்லி பண்றேன், பொய் சொல்லலை. நான் தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்றேன். டெய்லி இந்த வார்த்தையை சொல்லாம நான் ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரே உங்க உதவி இல்லாம என்னால ஜெபிக்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த சின்ன ஜெபத்தை சொல்லிட்டோம்னா நம்முடைய பலவீனம் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று நம்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்? ஆமே, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரா இருக்கார்? எனக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். நான் அவரிடத்தில் நீர் என் துணை என்று விசுவாச அறிக்கை செய்ய செய்ய
எனக்குள் நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. என்னுடைய பயமெல்லாம் போகும். அவர் என்னை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல சொல்ல எனக்கு தைரியம் வந்து கொண்டே இருக்கும். இதை அனுபவித்து மற்றவரிடத்துல தேவன் எனக்கு துணையாக இருந்தார் என்று சாட்சி சொல்லி அவர்களையும் தேவனை நம்ப வைக்க வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? சில நேரத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டா ஜெபமாவது பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து உதவி செய்யுங்க, நீர் எனக்கு துணை என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் கூட இல்லாத அளவுக்கு சோதிக்கப்படுவீங்கன்னா துணைக்கு வாங்க ஆண்டவரேனா அது கேளுங்க. ஆசா அப்படிதான் ஜெபம் பண்ணான். ஆசா ஜெபித்த போது பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். தேவனே எங்களுக்கு துணை நில்லும், கர்த்தர் துணை நிற்க வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனை துணைக்கு கூப்பிடுங்க, அவர் துணைக்கு வருவார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட்டு போகவே மாட்டார். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நீர் என் துணை, தேவனே நீர் என் துணையாய் இருக்கிறேன், தேவனே நீர் என் துணையாய் இருக்கிறேன். எனவே நான் பயப்பட மாட்டேன், எனவே நான் வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்து என்னுடைய காரியங்களை சக்சஸ் ஆகி முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நமக்கு துணை நிற்கிற இந்த தெய்வத்தை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபா ஹந்தரபா லரஷதரபா. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஆமென். கலங்கி போகாத. அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்கன்னு யோசிக்காத. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு துணை செய்தார். இதுதான் பவுலுடைய சாட்சி. அநேகர் விட்டு போகலாம், போவதற்குரிய சந்தர்ப்பம் வரலாம், சூழ்நிலை வரலாம், நிர்பந்தம் வரலாம். ஆனால் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாத ஒருத்தர் உன்னை ரட்சித்தவ, உன்னை படைத்தவ, உன்னை பேர் சொல்லி அழைத்தவ. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் கடைசி வரை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் அல்லவா. உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா. இந்த தெய்வம் விட்டு விடுவாரோ, மறந்து விடுவாரோ, கைவிட்டு விடுவாரோ? இல்லை, அவர் துணை செய்கிற தெய்வம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாங்கள் உத்தமர்களாய் வாழ்ந்து உம்முடைய துணையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை தாரும். பிசாசு கொண்டு வருகிற எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, மனமடிவு, மனக்லேசங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்தாலும் எங்களுக்கு துணை செய்ய ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற அந்த தைரியத்தில் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள கிருபை தாரும். ஊழியத்தில் உதவி செய்யும், படிப்பில் உதவி செய்யும், ஆண்டவரே விசுவாசிகளுடைய பிசினஸ்ல உதவி செய்யும், ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்யும், போராட்டத்தில் உதவி செய்யும், ஆபத்தில் உதவி செய்யும். நம்முடைய துணை நம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் வருகிற வரைக்கும் இன்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.